அந்த கௌரவிப்பு நிகழ்விருக்கிறது. அதனைத் தொடர்ந்து எங்களுடைய ஹுசைன் ஹதரத் தப்லீக் அவர்கள் சுமார் 25 வருடங்களை இந்த பள்ளியில் கடமையை முடிவு செய்து 26வது வருடத்திலே தன்னுடைய கடமையை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். இவர்கள் இருவருக்குமான அந்த கண்ணியமான நிகழ்விருக்கிறது. அந்த நிகழ்விலே அனைவரும் உட்கார்ந்து சிறப்பிக்குமாறு மிக அன்பாக வேண்டிக் கொள்கிறோம். அந்நிகழ்வின் முதலாவது நிகழ்வாக எங்களுக்கு மார்க்க உபன்யாசம் செய்வதற்காக வேண்டி நாம் அழைப்பது அஷேக் அல் ஹாஃபில் மௌலவி அஷ்பாக் மன்சூர் சஹதி ஹஜரத் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين يتلون كتاب الله وأقاموا الصلاة وآتوا الزكاة وأنفقوا مما رزقناهم سرا وعلانية يرجون تجارة لن تبور. صدق الله العلي العظيم. وقال النبي صلى الله عليه وسلم إن لله أهلين من الناس إلى آخر الحديث. صدق رسول الله صلى الله عليه وسلم. எங்கட ஹுசைன் ஹஜரத்தை கொஞ்சம் முன்னுக்கு வாங்க. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் இருக்கக்கூடிய இந்த ஷஃபை உலமாக்களை கௌரவிக்கக்கூடிய ஷஃபை. ஒவ்வொருவரும் நான் ஒரு இபாதத்தை செய்ய உட்கார்ந்திருக்கிறேன் என்று நியத்து வைத்துக் கொள்ளுங்கள். சகோதரர்களே, இங்கே கௌரவிக்கப்படக்கூடிய 2 விடயங்களும் அது மார்க்கத்துடன் சம்பந்தப்பட்டவை, இபாதத்துடன் சம்பந்தப்பட்டவை. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது وَمَن يُعَظِّمْ شَعَائِرَ اللَّهِ فَإِنَّهَا مِن تَقْوَى الْقُلُوبِ. யார் அல்லாஹ்வுடைய ஷாயிராக்களை, சின்னங்களை கண்ணியப்படுத்துகிறார்களோ, கௌரவிக்கிறார்களோ, அவர்கள் தக்வா உள்ளவர்கள், இறையச்சம் உள்ளவர்கள். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் இல்மை படித்துவிட்டு ஊருக்கு செல்லும் போது இமாம் புகாரி ரஹிமஹுல்லாவை புகாரா என்ற ஊரினுடைய ஆரம்பத்தில் இருந்து சிவப்பு கம்பளங்கள் விரித்து வரவேற்று கொண்டு போனார்கள். ஏன் சகோதரர்களே, இது மார்க்கத்துடன் சம்பந்தப்பட்டது. கௌரவிப்பதும் ஒரு இபாதத். அந்த அடிப்படையில் இந்த மஹல்லாவில் கிட்டத்தட்ட 25 வருடங்கள் பூர்த்தி செய்துவிட்டு 26வது வருடத்தில் உங்களுக்காக தொழுவித்துக் கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய ஹுசைன் ஹஜரத் அவர்கள், நான் நினைக்கிறேன் நினைக்கிறேன், நான் பிறந்த வருடம் தான் இங்கே இமாமத்துக்கு வந்திருப்பார்கள்.
ஒரு மஸ்ஜிதில் 26 வருடங்கள் இமாமத்தில் இருப்பதென்பது ஒரு சவாலான விடயம். சகோதரர்களே, இமாமத் என்று சொல்வது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் 13 வருடங்கள் மக்காவினுடைய சூழல் பகிரங்கமாக இமாம் ஜமாஅத் நடத்த முடியாது, மிகவும் கஷ்டமான சூழல். 10 வருடங்கள் மதீனாவுக்கு சென்றதற்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடும் நோய்வாய்ப்பட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிருடன் இருக்கும் போது வெறுமனே 17 தொழுகைகளை தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தொழுவித்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு சென்று 10 வருடமும் நபி அவர்கள் இமாமத் செய்தார்கள். இமாமத் என்பது சகோதரர்களே, அது ஒரு பொறுப்பு நிறைந்த விடயம். வஸல்லம் சொன்னார்கள், அல் இமாமுல் லாமினுன், ஒவ்வொரு இமாமும் அவர் பொறுப்புதாரி. ஏனென்றால் இமாம் ஜமாஅத் நடக்கிறது, ஒருவர் பிந்தி வருகிறார், இமாம் தக்பீர் கட்டியதற்கு பின்னால் வருகிறார், இமாம் ஜமாஅத் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போது இமாம் சூராவை முடித்துவிட்டு ருகூவுக்கு சென்று விட்டால் பிந்தி வந்தவர் இன்னும் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதவில்லை என்றால் அவர் ஓதாமல் விட்டுவிட்டு இமாமுடன் ருகூவில் சேர்ந்து கொள்ளலாம். அவருடைய சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு பொறுப்பு இமாம். சகோதரர்களே, அதனாலதான் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் இமாமுல் லாமினுன் வல் முஅஸ்ஸினு முஅ்தமனுன், ஒவ்வொரு முஅஸ்ஸின்களும் நம்பப்படக்கூடியவர்கள். அவருடைய சத்தத்தை வைத்துத்தான் நோன்பு பிடிக்கிறார்கள், அவருடைய சத்தத்தை வைத்துத்தான் நோன்பு திறக்கிறார்கள், அவருடைய சத்தத்தை வைத்துத்தான் தொழுகிறார்கள். தொழுகை நேரம் முந்தும் போது அவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. இஃப்தாருடைய நேரம் முந்தும் போது அவருடைய நோன்பும் கபூல் செய்யப்படாது. அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒவ்வொரு முஅஸ்ஸினும் நம்பப்படக்கூடியவர்கள். சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள், அல்லாஹும்ம அர்ஷிதில் இமாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள், அல்லாஹ் ஒவ்வொரு இமாமுக்கும் நேர்வழி காட்டுவானாக. வக்ஃபிர் லில் முஅஸ்ஸினீன், முஅஸ்ஸின்மார்களை அல்லாஹ் மன்னிப்பானாக. எனவே சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் வந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு 2 வருடம் 3 மாதங்கள் இமாம் ஜமாஅத் நடத்தினார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு 10 வருடம் இமாம் ஜமாஅத் நடத்தினார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு 12 வருடங்கள் 9 மாதங்கள் இமாம் ஜமாஅத் நடத்தினார்கள். சகோதரர்களே, இமாம் ஜமாஅத் என்பது எவ்வளவு முக்கியம் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கடைசி நேரத்தில் விளங்கப்படுத்தினார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை அழைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆயிஷா, முடியாமல் இருக்கிறது, உனது தந்தைக்கு சென்று தொழுகை நடத்துமாறு சொல்லுங்கள். சகோதரர்களே, தொழுகை நடத்துவதென்பது மிகவும் மிகவும் கஷ்டமான விடயம், அதே போன்று பாரதூரமான விடயம். அதனால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எனது தந்தையை விட உமர் ரலியல்லாஹு அன்ஹு தைரியமானவர் இருக்கிறார், அவரிடம் சொல்லுங்கள் யா ரசூலல்லாஹ், அவர் தொழுகை நடத்துவார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவிடம் சொன்னார்கள், ஆயிஷா, உங்களது தகப்பனுக்கு சொல்லுங்கள் தொழுகை நடத்துமாறு. மீண்டும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, யா ரசூலல்லாஹ், எனது தகப்பன் அதற்கு சக்தி பெற மாட்டார், உமர் ரலியல்லாஹு அன்ஹுவிடம் சொல்லுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3வது தடவையும், ஆயிஷா, நீங்கள் உங்களது தகப்பனிடம் சொல்லுங்கள்,
சகோதரர்களே, மூன்றாவது தடவையும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சொல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடிந்து கொண்டார்கள். ஏன் சகோதரர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு தகுதி இல்லையா இமாமத் நடத்துவதற்கு? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை விட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாமத்துக்கு தேர்வு செய்தது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே. அதனாலதான் ஒரு சஹாபி வந்து கேட்டார், யா ரசூலல்லாஹ், எனக்கு ஏதாவது சொல்லித்தாருங்கள் நான் அமல் செய்வதற்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் அமல் செய்வதற்கு சொல்லிக் கொடுத்த முதலாவது விடயம், உனது கூட்டத்திற்கு நீ இமாமத் செய், உனது கூட்டத்திற்கு சென்று நீ தொழுவித்துக் கொள். அதற்கு முடியவில்லையா, நீ அதான் சொல்லி முஅஸ்ஸினாக இரு. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே இமாமத்துடைய பணி மிகவும் சிரமமானதும் நேரம் குறிப்பிடப்பட்ட பணிதான் இமாமத்துடைய பணி. லேட்டாகினா எல்லாரும் தலையும் இருக்கிறது, பின்னுக்கு கதவை பார்த்து கொண்டு எல்லாரும் எங்க மௌலவி என்றுதான் தேர்றது. ஏன் நேரத்துக்கு தொழணும் என்ற அக்கறை. அந்த ஒவ்வொரு சுமையையும் சுமந்தவர்கள் தான் இமாம்கள். ஒவ்வொரு இமாமும் பொறுப்புதாரிகள் மஅ்மூம்களுக்கு. மஅ்மூம்களுடைய குறைகளை மஅ்மூம்களிடம் சொல்லி திருத்த வேண்டியவர்கள் இமாம்கள். எனவே சகோதரர்களே, இந்த மஸ்ஜிதில் 26 வருடம் இமாமத்தில் இருந்த எங்களுடைய ஹஜரத் அவர்களை இன்று நிர்வாகத்தினரால் கௌரவிக்கிறார்கள். இதுவும் ஒரு உயர்ந்த கௌரவமாக இருக்கிறது. அதே போன்று அதைவிட ஒரு படி மேலாக சகோதரர்களே, குர்ஆனுக்கு அல்லாஹ் கொடுத்த கண்ணியம் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனை வைத்து ஒரு கூட்டத்தை உயர்த்துகிறார். குர்ஆனை வைத்து அல்லாஹ் உயர்த்துகிறார். சகோதரர்களே, ஒவ்வொரு ஹாஃபிஸ்மார்களும் குர்ஆனை சுமந்தவர்களும் அல்லாஹ்விடத்தில் கண்ணியப்படுத்தப்பட்டவர்கள். அது உலகத்திலும் தான் ஆகிரத்திலும் தான். உலகத்தில் எப்படி ஹாஃபிஸ்மார்கள் கௌரவிக்கப்பட்டவர்கள்? உஹதுடைய யுத்தம் எல்லோருக்கும் தெரியும். ஜனாசாக்கள் இருக்கிறது, குழிகள் தோண்டப்பட்டிருக்கிறது. 2-3 பேருக்கு சேர்த்துத்தான் ஒரு குழி, கபரு குழிகள் தோண்டப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை முற்படுத்தினார்கள்? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களில் ஹாஃபிஸ்மார்களை முன்னால் அடக்குங்கள், ஹாஃபிஸ்மார்களை முன்னால் அடக்குங்கள். ஏனையவர்களை அதற்கு பின்னால் அடக்கினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹாஃபிஸ்மார்கள் கண்ணியப்படுத்தப்பட வேண்டியவர்கள், குர்ஆனை சுமந்தவர்கள், அல்லாஹ்வுடைய கலாமை சுமந்தவர்கள், அல்லாஹ்வுடைய குர்ஆனை சுமந்தவர்கள். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்தில் எவ்வாறு கண்ணியம் இருந்தாலும் ஆகிரத்தில் நாம் மௌத்தாகிவிட்டால் அமல் செய்ய முடியாது. சகோதரர்களே, மௌத்தாகிவிட்டால் அமல் செய்ய முடியாது. وَأَلَّيْسَ لِلْإِنسَانِ إِلَّا مَا سَعَى. குர்ஆன் சொல்லுது, ஒருத்தர் உலகத்தில் எதை சம்பாதித்தாரோ எதை செய்தாரோ அது மட்டும்தான் அவருக்கு சொந்தமானது. ஏனையவைகள் அவருக்கு சொந்தமாக ஆக மாட்டாது. அவர் மௌத்தாகியதற்கு பின்னால் கபருக்குள் சென்று அமல் செய்ய முடியாது. அவர் உலகத்தில் செய்த அமல் மாத்திரம்தான். சில அமல்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொருவர் செய்வதன் மூலமாக கிடைக்கும் என்றார்கள். ஆனால் சகோதரர்களே, குர்ஆனை சுமந்த ஹாஃபிதுடைய விடயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது, நாளை கியாமத்தில் அல்லாஹ் ஹாஃபிலை கபரில் இருந்து எழுப்பியவுடன், ஹாஃபிலை கபரில் இருந்து எழுப்பியவுடன் ஒரு பரட்டை தலை போன்று பிரயாணத்திலிருந்து களைப்புற்று வந்த ஒரு மனிதரை போல குர்ஆன் வந்து கபரில் இருந்து எழும்பியதுடன் இவருடைய கையை பிடித்துக் கொண்டு அல்லாஹ்விடம் சென்று குர்ஆன் சொல்லும், யா அல்லாஹ், இவருக்கு நீ ஆடை அணிவிப்பாயா.
சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இவருக்கு கண்ணியத்தின் கிரீடத்தை அணிவிப்பார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த கிரீடத்தினுடைய பிரகாசம், அந்த கிரீடத்தினுடைய பிரகாசம் உங்களுடைய வீட்டில் சூரியனை கொண்டு வந்தால் எவ்வளவு பிரகாசமாக இருக்குமோ அதை விட பிரகாசமாக இருக்கும். மீண்டும் குர்ஆன் சொல்லும், யா அல்லாஹ் இன்னும் அதிகப்படுத்துவாயாக. சகோதரர்களே, அல்லாஹ் ஹாஃபிதை அழைத்து ஆடை அணிவிப்பார், உடம்பில் ஆடை அணிவிப்பார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த ஆடையுடைய பெருமதி சகோதரர்களே முழு உலகத்தில் இருக்கக்கூடியதை விற்று பணமாக ஆக்கி அந்த ஆடையை வாங்க முற்பட்டாலும் அந்த ஆடையுடைய பெருமதிக்கு முழு உலகமும் சமமாக ஆக மாட்டாது. இவ்வாறு கொடுத்து விட்டு அல்லாஹ் சொல்லுவார், நீ ஓதுவாயா, நீ ஓதுவாயா, நீ ஓதி ஓதி உயர்ந்து கொண்டு செல்வாயாக. வரத்தில் உலகத்தில் எப்படி தர்தீலாக, உலகத்தில் எப்படி தஜ்வீதுகளை பேணி முறையோடு ஓதினாயோ அதே போன்று ஓதுவாயாக. அல்லாஹ் சொல்லுவார், நீ ஓதி முடிக்கும் உனது கடைசி ஆயத்தில் தான் உன்னுடைய சுவர்க்கத்தின் தங்குமிடம் இருக்கிறது. சகோதரர்களே, ஒரு சமூகத்தை உயர்த்துவதனால் இன்னொரு சமூகத்தை தாழ்த்துவதென்று அர்த்தம் எடுத்து விடாதீர்கள். ஒரு பைலட் இருக்கிறார், அல்லாஹ் அழைத்து நீ நல்ல பிளைட் ஓடினாய், இங்கே மோடி காட்டு, நீ எங்க நிப்பற்றையோ அங்கதான் உனது சுவர்க்கம் இருக்குது. ஒரு நாளும் அல்லாஹ் சொல்ல போவது கிடையாது. அல்லாஹ் சொல்ல போவது சகோதரர்களே, குர்ஆனை சுமந்த ஹாஃபிஸ் அவர் ஓதி முடிக்கும் இடத்தில் தான் அவருடைய சொர்க்கத்தினுடைய அந்தஸ்து இருக்கிறது. இது மாத்திரமா சகோதரர்களே, ஏராளமாக இருக்கிறது குர்ஆனை சுமந்த ஹாஃபிஸ்களுக்குரிய கண்ணியம், சிறப்பு. ஆனால் இன்னும் ஒரு கண்ணியம் இருக்கிறது, குர்ஆனை ஓதுவது. குர்ஆனை ஓதுவது நான் மேலே ஓதிய ஆயத், நான் மேலே ஓதிய ஆயத் சொல்லுகிறது 3 விடயங்கள் இருக்கிறது. அந்த 3 விடயங்களும் நஷ்டமில்லாத வியாபாரம், நஷ்டமில்லாத வியாபாரம். அதில் முதலாவது அல்லாஹ்வுடைய குர்ஆனை ஓதக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய குர்ஆனை ஓதக்கூடியவர்கள். இரண்டாவது தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்கள். மூன்றாவது குர்ஆன் சொல்லுகிறது, அல்லாஹ் தந்த சொத்து செல்வங்களை இரகசியமாகவும் பகிரங்கமாகவும் செலவழிக்கக்கூடியவர்கள். எர்ஜூன திஜாரத்தன் லன் தபூர், எர்ஜூன திஜாரத்தன் லன் தபூர். குர்ஆன் சொல்லுகிறது, அவர்கள் நஷ்டமில்லாத வியாபாரத்தை ஆதரவு வைக்கக்கூடியவர்கள். நஷ்டமில்லாத வியாபாரம் இந்த 3ம் தான் குர்ஆன் சொல்லுகிறது. குர்ஆன் ஓதுவது நஷ்டமில்லாத வியாபாரம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் குர்ஆன் ஓதுங்கள், நீங்கள் ஓதக்கூடிய குர்ஆனின் ஒவ்வொரு எழுத்துக்கும் அல்லாஹ் உங்களுக்கு ஒரு நன்மை வைத்திருக்கிறார். சொல்லிவிட்டு சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு நன்மை என்பது பிஅஷ்ரி அம்சாலிஹா, அதை போன்று 10 மடங்காக அல்லாஹ் ஆக்கி தருவார். ஒரு ஆயத் ஓதுகிறோம், உதாரணம் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அலிஃப் லாம் மீம், இது நான் சொல்லவில்லை, இது 3ம் சேர்ந்து ஒரு எழுத்து என்று. அலிஃப் என்பது ஒரு எழுத்து, லாம் என்பது ஒரு எழுத்து, மீம் என்பது ஒரு எழுத்து. இந்த 3 எழுத்துக்கும் 30 நன்மை கிடைக்கும் குர்ஆன் ஓதுவதனால். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆன் ஓதக்கூடியவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை கியாமத்தில் அல்லாஹ் குர்ஆன் ஓதக்கூடியவர்களுக்கு அவர்கள் ஓதிய குர்ஆனை சாட்சியாக கொண்டு வருவார். அவர்கள் ஓதிய குர்ஆன் அவர்களுக்கு ஷஃபாஅத் செய்யும். யா அல்லாஹ், இவர் என்னை இரவு பகலாக ஓதினார், ரமலானில் மாத்திரம் ஓதவில்லை, ஒவ்வொரு நாளும் ஓதினார். யா அல்லாஹ்,
நீ இவருடைய கஷ்டங்களிலிருந்து ஆகிரத்துடைய சிரமங்களிலிருந்து இவரை விடுபடச் செய்வாயாக என்று குர்ஆன் சாட்சி சொல்லும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சகோதரர்கள், இது யாருக்கு? குர்ஆனை ஓதுவதற்கு. அதிலும் குர்ஆனை தொழுகையில் ஓதுபவர், குர்ஆனை தொழுகையில் ஓதுபவர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள், உங்கள் யாருக்காவது ஆசை இருக்கிறது? நீங்கள் வீட்டுக்கு போக வேண்டும், வீட்டிலிருந்து வரும்போது ஒன்றுமே இல்லை, ஆனால் இங்கிருந்து வீட்டிற்கு சென்றவுடன் கற்பிணியான பெருத்த ஒட்டகம் 3 இருக்கிறது. வரும்போது ஒன்றும் இருக்கவில்லை, போகும்போது உங்களுக்கு சொந்தமாக கற்பிணி ஒட்டகம் 3 இருக்கிறது. இப்படி யாருக்காவது கிடைக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறதா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட கேள்விக்கு சஹாபாக்கள் ஏன் இல்லை யா ரசூலல்லாஹ், எல்லோருக்கும் ஆசை இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்படியா, நீங்கள் தொழுகையில் 3 ஆயத்துகளை ஓதுங்கள், தொழுகையில் 3 ஆயத்துகளை ஓதுங்கள். நீங்கள் வீட்டுக்கு செல்லும் போது 3 கற்பிணி ஒட்டகங்கள் கிடைப்பதை விட சிறந்தது. இன்னும் ஒரு ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாரொருவர் 10 ஆயத்துகளை தொழுகையில் ஓதுகிறார், முஸ்னத் அஹ்மதில் வந்திருக்கிறது, 10 ஆயத்துகளை தொழுகையில் யார் ஓதுகிறாரோ லம் யுக்தப் மினல் காஃபிலீன், அல்லாஹ்வை மறந்த மறதியாளர்களில் அல்லாஹ் அவருடைய பெயரை குறிப்பிட மாட்டார். எவரொருவர் 100 ஆயத்துகளை தொழுகையில் ஓதுவார், 100 ஆயத்துகளை தொழுகையில் ஓதுவார், குத்திப மினல் கானிதீன், அல்லாஹ்வை அதிகம் வழிபட்டவர்களில் எழுதப்படுகிறார். சொல்லிவிட்டு சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எவர் 1000 ஆயத்துகளை தொழுகையில் ஓதுவாரோ, 1000 ஆயத்துகளை தொழுகையில் ஓதுவாரோ அவர் பெரும் நன்மையை அடைந்த கூட்டத்தில் அல்லாஹ் அவரை சேர்த்து விடுகிறார். சகோதரர்களே, இங்கே முழு குர்ஆனும் ஓதப்பட்டிருக்கிறது. ஒரு தடவை அல்ல, சொல்லும் போது சொன்னார் 3 தடவைகள் ஓதப்பட்டிருக்கிறது. குர்ஆனில் கிட்டத்தட்ட 6200 சொச்சம் வசனங்கள் இருக்கிறது குர்ஆனில். சகோதரர்களே, 1000 ஆயத்துகள் தொழுகையில் ஓதினால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன கூலி என்ன? நன்மையை மட்டிடவில்லை, பெரும் கூலி அடைந்தவரில் எழுதப்பட்டு விட்டார். 6000 வசனங்கள் ஓதப்பட்டிருக்கிறது. சகோதரர்களே, திருமிதியுடைய ஹதீஸ், தொழுகையில் ஓதப்படக்கூடிய ஒரு எழுத்துக்கு 100 நன்மைகள் கிடைக்கும். சூரத்துல் ஃபாத்திஹாவை வையுங்கள் சகோதரர்களே, சூரத்துல் ஃபாத்திஹா 156 எழுத்துக்கள் இருக்கிறது. சூரத்துல் ஃபாத்திஹா ஒரு எழுத்துக்கு 100 நன்மண்டா 15600 நன்மை ஒரு சூரத்துல் ஃபாத்திஹா. ஒரு சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு 15600 நன்மை. சுபஹுடைய தொழுகை 2 சூரத்துல் ஃபாத்திஹா வரும், மகரிபுடைய தொழுகை 3 சூரத்துல் ஃபாத்திஹா வரும், இஷா 4, லுஹர் 4, அஸர் 4. பெருக்கி பாருங்கள் சகோதரர்களே, எவ்வளவு நன்மையை கொள்ளடிக்கிறோம். இதைத்தான் அல்லாஹ் சொன்னார், யர்ஜூன திஜாரத்தன் லன் தபூர், நஷ்டமில்லாத வியாபாரத்தை ஆதரவு வைப்பவர்கள், குர்ஆன் ஓதக்கூடியவர்கள். இங்கே சூரத்துல் ஃபாத்திஹாவை மட்டும் சொன்னேன், இங்கே முழு குர்ஆன் ஓதப்பட்டிருக்கிறது. தொழுகையில் எத்தனை நன்மைகளை கொள்ளையடித்திருப்பார். இது ஒரு புறம் இருக்க, ஓதியதை கேட்டிருக்கிறீர்கள், உங்களுக்கு என்ன இருக்கிறது? ஓதியதை கேட்டிருக்கிறீர்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது, இதா குரிஅல் குர்ஆன், குர்ஆன் ஓதப்பட்டால் ஃபஸ்தமிஉ லஹு வ அன்சிது லஅல்லகும் துர்ஹமூன்,
குர்ஆன் ஓதப்பட்டால் செவிசாய்த்து கேளுங்கள், லஅல்லகும் துர்ஹமூன், அல்லாஹ் உங்களுக்கு இரக்கம் காட்டுவார், ரஹ்மத் செய்வார். சகோதரர்களே, இதில் அல்லாஹ் ரஹ்மத் என்ற வார்த்தையை தான் பயன்படுத்துகிறான். இது ஓதுவதற்கல்ல நான் சொல்வது, குர்ஆன் ஓதுவதை கேட்கும் போது அல்லாஹ் ரஹ்மத் செய்கிறார். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்றால் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்லாமல் யாரும் சுவர்க்கம் செல்ல முடியாது. நீங்களுமா யா ரசூலல்லாஹ்? நானும் தான். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்லாமல் சுவர்க்கம் செல்ல முடியாது. அந்த ரஹ்மத்தை அல்லாஹ் குர்ஆன் ஓதும் போது கேட்பதில் வைத்திருக்கிறார். சகோதரர்களே, இன்னும் ஒரு ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குர்ஆன் ஓதும் போது ஒருவர் கேட்டால் ஒவ்வொரு எழுத்துக்கும் அல்லாஹ் 10 நன்மைகளை நின்று கொண்டு கேட்பவருக்கு கொடுக்கிறார். ஓதுவருக்கல்ல, கேட்பவருக்கு. முழு குர்ஆனையும் கேட்டவர் எத்தனை நன்மைகளை அடைந்திருப்பார் வெறுமனே கேட்பதன் மூலமாக. எனவே சகோதரர்களே, மிக நீண்ட நேரம் பேசிக் கொண்டு போகலாம், நேரம் இடம் கொடுக்காது, சுருக்கமாக விளங்கிக் கொள்வோம். இமாமத்துடைய பணி பெருமதியானது, இமாமத்துடைய பணி போற்றப்படக்கூடியது. இமாமத் என்பது அல்லாஹ்வால் பெரும் கூலிகள் கொடுக்கப்படக்கூடிய பணி. அதற்கு உலக நாம் எவ்வளவுதான் சம்பளம் கொடுத்தாலும், எவ்வளவுதான் கூலி கொடுத்தாலும், அந்த கூலிக்கு அவர்கள் தொழுவிப்பதற்கும் நிகராகாது. சகோதரர்களே, நாம் கொடுக்கலாம் 30-40 கொடுக்கலாம், நாம் நினைக்கலாம் பெரும் சம்பளம் கொடுத்து விட்டோம். அவர்கள் தொழுவிப்பதற்கு நீங்கள் கொடுத்த சம்பளம் போதாது. சகோதரர்களே, அதே போன்றுதான் குர்ஆனுடைய தமாம் நடந்திருக்கிறது. ஓதுவதற்கும் சிறப்பை சொன்னேன், குர்ஆனை பாடமாக்குவதற்கும் சொன்னேன், குர்ஆனை கேட்பதற்கும் சொன்னேன், தொழுகையில் ஓதியதற்கும் சொன்னேன். இப்படியான சிறப்பம்சங்கள் இந்த மஹல்லாவில் நடந்திருக்கிறது என்றால் நீங்கள் ஒவ்வொருவரும் பெருமைப்பட தகுதி உள்ளவர்கள். கல்முனையில் நான் நினைக்கிறேன், இந்த மஹல்லாவில் மாத்திரம்தான் இப்படியான ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. அண்மையில் சாய்ந்தமருவில் நடந்தது, அக்கரைப்பட்டில் நடந்ததாக கேள்விப்பட்டேன். கல்முனையில் முதலாவது நடக்கிறது இந்த மஸ்ஜிதில் தான். நீங்கள் எல்லோரும் கொடுத்து வைத்தவர்கள், பாக்கியசாலிகள். உலமாக்களை கண்ணியப்படுத்துங்கள், உங்களுடைய குடும்பங்களிலும் ஹாஃபில்களை உருவாக்குங்கள். இதுதான் எங்களுக்கு கியாமத்தில் வரப்போகிறது. சகோதரர்களே, படிப்பை கொடுங்கள் பரவாயில்லை, பட்டத்தை கொடுங்கள் பரவாயில்லை, சொத்தை சேர்த்து வைத்து அள்ளி கொடுங்கள் பரவாயில்லை, குர்ஆனை கொடுங்கள், கபருக்கு பிரயோசனம் அளிக்கும். குர்ஆனை கொடுங்கள், சுவர்க்கத்திற்கு பிரயோசனம் அளிக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குர்ஆனை சுமந்த ஒரு ஹாஃபில் நரகம் கடமையான 10 பேரை அவருடைய சிபாரிசால் சுவர்க்கம் கொண்டு செல்லலாம். பெற்றோருக்கு என்ன இருக்கிறது? உலகத்தில் நாம் செலவழிக்கிறோம் பிள்ளைகளுக்காக. நாம் செலவழிக்கக்கூடிய செலவழிப்பில் ஆக சிறந்த செலவழிப்பு என்ன தெரியுமா? குர்ஆனுக்காக பிள்ளைகளுக்கு நாம் செலவழிக்கக்கூடிய செலவழிப்பு. ஒன்றும் அல்லாஹ் குறை உண்டாக்க மாட்டார். நாளை கியாமத்தில் அல்லாஹ் ஒரு ஆடை அணிவிப்பான். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முழு உலகத்தை விற்றாலும் அதனுடைய பெருமதிக்கு வராது. தாயும் தகப்பனும் கேட்பார்களாம், எதனால் எங்களுக்கு இந்த கௌரவம் சொல்லப்படும்? உங்களது பிள்ளையை ஹாஃபிதாக்கினீர்கள், அதனால் தந்த கௌரவம். எனவே சகோதரர்களே, இந்த மஸ்ஜிதில் பகுதி நேர மദ്രസா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வெறுமனே 13 பிள்ளைகள் மாத்திரம்தான் ஓதுகிறார்கள். எங்கே மற்ற வாலிபர்கள், சிறார்கள் எங்கே? பாடசாலை கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அந்த முக்கியத்துவத்தில் பாதியாவது
குர்ஆனுக்கு கொடுப்போம் என்றால் சகோதரர்களே, எமது வீடும் எமது ஊரும் எமது சமூகமும் ஒளி நிமிர்ந்து வாழக்கூடிய ஒரு கண்ணியமான எமது ஊரை பாதுகாக்கக்கூடிய கெட்ட சிந்தனைகளை விட்டும் கெட்ட செயற்பாடுகளை விட்டும் மோசமான பழக்கங்களை விட்டும் பாவனைகளை விட்டும் பாதுகாக்கப்பட்ட ஊராக எமது ஊரை நானும் நீங்களும் ஆக்க வேண்டும் என்றால் குர்ஆனுக்கு முக்கியத்துவம் செலுத்துங்கள், குர்ஆனுக்கு முக்கியத்துவம் செலுத்துங்கள். ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு பிள்ளையை ஹாஃபிலாக உருவாக்குங்கள். ஒவ்வொரு வீட்டிலும் ஆண்களுக்கென்று மதரசா இருக்கிறது, பெண்களுக்கென்று பெண்கள் மதரசா இருக்கிறது, குர்ஆன் ஓதி கொடுக்கப்படுகிறது, மார்க்கம் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. பிள்ளைகளை விட்டு ஹாஃபிலாக்குங்கள், ஹாஃபிலாவாக பெண் பிள்ளைகளை ஆக்குங்கள். இதுதான் நாம் எமது ஊருக்கு செய்யக்கூடிய, எமது சமூகத்துக்கு செய்யக்கூடிய, ஏன் எமது குடும்பத்துக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு உபகாரம் என்பதை ஒவ்வொருவரும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இடத்தில் இந்த இரண்டு பேரையும் வாழ்த்தி கௌரவிப்பதோடு இன்னும் இது போன்ற நிகழ்வுகளை செய்ய வேண்டும் என்று நிர்வாகத்திடம் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொரு நிர்வாகமும் மாஷா அல்லாஹ் இந்த மஸ்ஜிதுடைய நிர்வாகம் இதை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இனிவரும் காலங்களிலும் இது போன்ற நிகழ்வுகளை இந்த மஸ்ஜிதில் ஏற்பாடு செய்ய வேண்டும். ஒவ்வொரு நிர்வாகத்துடைய பொறுப்பும் ஒவ்வொரு மனிதனுடைய இந்த மஹல்லாவுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு நபர்களுடைய தனிப்பட்ட தேவைகளையும் அவர்கள் நிறைவேற்றுவது, அவர்கள் பார்ப்பது, கேட்பது இந்த மஸ்ஜிதுடைய நிர்வாகத்துடைய பொறுப்பு. ஒவ்வொரு மஸ்ஜிதுடைய நிர்வாகத்துடைய பொறுப்பு. மஸ்ஜிதை அலங்கரிக்கிறோம், மாஷா அல்லாஹ் செய்யத்தான் வேண்டும். அதே போன்று மஸ்ஜிதுக்கு வரக்கூடியவர்களுடைய தேவைகளையும் கேட்டு நாம் நிறைவேற்றுவது, அதுவும் நாம் நிர்வாகம் என்ற ரீதியில் செய்ய வேண்டிய ஒரு பொறுப்பு. எனவே சகோதரர்களே, இந்த இடத்தில் கௌரவிக்கப்படக்கூடிய எங்களுடைய இரண்டு ஹஸரத்மார்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. அவர்களுடைய சேவைகளை அல்லாஹ் பொருந்து கொள்வானாக. அவர்களுடைய சேவைகளுக்கு அல்லாஹ் உயர்ந்த கூலியை கொடுப்பானாக. அல்லாஹு தஆலா எந்த குர்ஆனை தொழுகையிலே ஓதப்பட்டதோ அந்த குர்ஆனுடைய முழு நன்மையையும் அவருடைய பட்டோலைக்கு எழுதி வைப்பானாக. யா அல்லாஹ், ரப்பே ரஹ்மானே, இரக்கமுள்ளவனே, சங்கையாளனே, கிருபையாளனே, யா அல்லாஹ், அனைவருடைய நல்லமல்களையும் கபூல் செய்வாயாக. குர்ஆன் ஓதப்பட்டிருக்கிறது யா அல்லாஹ், அந்த குர்ஆனில் ஏதாவது தவறுகள் இருந்தால் அனைத்தையும் நிவர்த்தி செஞ்சு பரிபூர்ண கூலிகளை கொடுப்பாயாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இவ்வளவு நேரம் மார்க்க சொல்புரியாற்றிய ஷேக் அஸ்பாக் சஹதி ஹதரத் அவர்களுக்கு ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன் ஜஸா நன்றியை தெரிவிப்பதோடு, அடுத்த நிகழ்வாக எங்களுடைய அல் ஹாஃபில் மௌலவி ஷேக் சஜீத் ரஹ்மானி ஹதரத் அவர்களை பொன்னாடை போற்று கௌரவிக்கும் நிகழ்வாக எங்களுடைய தலைவர் அல்ஹாஜ் காதர் ஹாஜர் அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவித்து வைப்பார்கள். பரிசுகள் பொன்னாடைகள் போற்றும் போது எல்லாரும் அல்லாஹ் அக்பர் சத்தமிட்டு செல்லுங்கள். அல்லாஹ் அக்பர். அந்த பொன்னாடையினை போற்றி கௌரவித்த தலைவர் அவர்களுக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன் தெரிவிப்பதோடு, மற்றும் 26 வருடங்களாக இங்கு கடமை புரிந்து கொண்டிருக்கின்ற ஷேக் ஹுசைன் ஹதரத் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஹதரத் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிப்பதற்காக வேண்டி பள்ளிவாசலுடைய நிர்வாகத்தின் உறுப்பினர் ஜபருல்லா சார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அல்லாஹு அக்பர். ஜஸாக்குமுல்லாஹு ஹைர். இந்த பொன்னாடை போற்றி கௌரவித்த ஜபருல்லா சார் அவர்களுக்கு ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன் ஜஸா. அதனைத் தொடர்ந்து எங்களுடைய ஹாஃபில் அவர்களுக்கு பரிசினை வழங்கி வைப்பதற்காக வேண்டி ஹதரத் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அப்பரிசினை வழங்கி வைப்பதற்காக வேண்டி இந்த மஸ்ஜிதுடைய பொருளாளர் கசீம் ஹாஜியார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். அல்லாஹ் அக்பர். இப்பரிசினை வழங்கி வைத்த அல்ஹாஜ் கசீம் ஹாஜியார் அவர்களுக்கு ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன் ஜஸா. நிகழ்வின் இறுதியாக இரண்டு மஸ்ஜிதுடைய ஒரே காலத்தில் சமகாலத்தில் 2 மஸ்ஜிதுகளை நிர்வகித்த
இப்பள்ளிவாசலுடைய நிர்வாக தலைவராக இருந்து தனது கபூரிலே அதனை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அல்ஹாஜ் அப்துல் சமத் ஹாஜர் அன்னாரின் பெயரில் அன்னார் உற்று சென்று அந்த பாதையை தொடர்வதற்காக வேண்டி அன்னாருடைய மகன் சஹி ஹாஜர் அவர்கள் 2 உலமாக்களுக்கும் தன்னுடைய பரிசை வழங்கி கௌரவித்து வைப்பார்கள். 2 உலமாக்கள் முன்னால் வாங்க. அல்லாஹு அக்பர், அல்லாஹ் அக்பர். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். இந்த நிகழ்வினை அழகாக சிறப்பித்து பரிசினை வழங்கி வைத்த அல்ஹாஜ் சஹி ஹாஜர் அவர்களுக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன் ஜஸா. நிகழ்வியுடைய இறுதியாக இந்த மஜ்லிஸிலே இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டு கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன் ஜஸா. இந்த நிகழ்வை நடாத்துவதற்காக வேண்டி முழு முயற்சி செய்து இந்த நிர்வாக உறுப்பினர், தலைவர், செயலாளர், பொருளாளர் உட்பட அனைத்து நிர்வாகிகளுக்கும் ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன் என்று சொல்லிக்கொண்டு இந்த நிகழ்வினை மார்க்க உபன்யாசம் செய்து நிகழ்வை சிறப்பிப்பதற்காக வேண்டி பல சிரமங்களுக்கு மத்தியில் இங்கே வந்து கொண்டிருந்த அஷ்பாக் ஹதரத் அவர்களுக்கும் ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன் ஜஸா. இந்த இறுதியாக இந்த நிகழ்வுடைய துஆ பிரார்த்தனை பள்ளிவாசலுடைய இமாம் ஹுசைன் ஹதரத் அவர்கள் நடத்தியவார். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன் ஜஸா. الحمد لله رب العالمين حمدا كثيرا طيبا مباركا فيه على كل حال، حمدا يوافي نعمه ويكافئ مزيده. وفقنا يا كريم يا رحيم يا ودود يا الله. اللهم صل على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. يا الله رب الرحمن இறக்கமுள்ளவனே, எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களை ஈண்டெடுத்த தாய் தந்தையருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. உலகத்திலே வாழுகின்ற முஸ்லீம் சமூகத்தின் பாவங்களை மன்னிப்பாயாக. பூரா உம்மத்துக்கும் ஹிதாயத்தை ஆமாக்குவாயாக. யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மானே, இந்த இடத்திலே கூடியிருக்கின்ற இந்த சிறப்பை நீ ஏற்றுக்கொள்வாயாக. பூரா உலகத்திலேயும் இவ்வாறான சிறந்த நிகழ்வு நடப்பதற்கு ஏற்பாடு செய்வாயாக. யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மானே, உலமாக்களை நீ கபூல் செய்தருள்வாயாக. சங்கையான குர்ஆனை சுமந்தவர்களை கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ் அவர்களை மௌத் வரைக்கும் புனிதமான தீனுடைய இஸ்திகாமத்தாக்குவாயாக. தீனை கபூல் செய்தருள்வாயாக. அவர்களுக்கு சிறந்த சிறப்பான மரணத்தை ஏற்படுத்துவாயாக. யா அல்லாஹ், இந்த நிகழ்வுகளை யாரெல்லாம் செய்வதற்கு முன் வருகின்றார்களோ அவர்களுக்கு ரஹமத்து செய்தருள்வாயாக. யா அல்லாஹ் அவர்களை நீ பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ் அவர்களுக்கு நீ ரஹமத்து செய்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்கள் அனைவரையும் கபூல் செய்தருள்வாயாக. எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. எங்களுடைய தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களுடைய குடும்பத்தோடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களுடைய மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், இந்த ஹாஃபிகளை எல்லாம் உருவாக்கி உலமாக்களை எல்லாம் உருவாக்கி மண்ணறையிலே வாழுகின்ற அவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. அவருடைய பெற்றோர்களுக்கு ரஹமத்து செய்தருள்வாயாக. அவருடைய கபர்களை பிரகாசமாக்குவாயாக. யா அல்லாஹ் இரக்கமுள்ளவனே, இந்த தீனுக்காக, இந்த இல்முக்காக, இந்த குர்ஆனை சுமப்பதற்காக எவ்வளவோ கஷ்டங்களை அனுபவித்திருக்கிறார்கள் யா அல்லாஹ். எவ்வளவோ துன்பங்களை அனுபவித்திருக்கிறார்கள் யா அல்லாஹ். சிரமங்களை அனுபவித்திருக்கிறார்கள் யா அல்லாஹ். இவர்களை உருவாக்குவதற்காக யா அல்லாஹ் தன்னை முழு மூச்சுடன் அர்ப்பணித்திருக்கிறார்கள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் அவருடைய உயிரோடு இருந்தால் அவருடைய வாழ்க்கையிலே பரக்கத்து செய்வாயாக. அவருடைய நோய் நொடியின்றி ஆரோக்கியமாக வாழ வைப்பாயாக. அவர்களை நீ பொருந்திக் கொள்ளுவாயாக. யா அல்லாஹ் அவர்கள் செய்த ஒவ்வொரு யா அல்லாஹ் சிறவையும் நீ பொருந்திக் கொள்ளுவாயாக. அதற்குரிய சிறந்த சிறப்பான கூலிகளை கொடுத்தருள்வாயாக. யா அல்லாஹ் யாரெல்லாம் மரணித்து மன்னரை வாழ்க்கையிலே வாழ்கின்றார்கள் அவர்களை பொருந்திக் கொள்ளுவாயாக. யா அல்லாஹ் அவர்களை நீ யா அல்லாஹ் ரஹ்மத்து செய்தருள்வாயாக. அவருடைய கபர்களை பிரகாசமாக்குவாயாக. யா அல்லாஹ் அவருடைய ஆமால் நாம செயலட்டை வலதுகரத்திலே கொடுத்து கண்ணியப்படுத்துவாயாக. நேரான ஜன்னத்தில் ஃபிர்தௌஸை கொடுப்பாயாக. யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மானே, இந்த பள்ளிவாசலில் இருக்கக்கூடிய மஹல்லாக்களை மஹல்லாவாசிகளை நீ கபூல் செய்தருள்வாயாக. யா அல்லாஹ் இந்த பள்ளிவாசலில் செய்யக்கூடிய அமல்களை மகத்தில் நீ கபூல் செய்தருள்வாயாக. யா அல்லாஹ் இந்த நிர்வாகத்தை நீ கபூல் செய்தருள்வாயாக. யா அல்லாஹ் அவர்களுக்கு ரஹ்மத்து செய்தருள்வாயாக. யா அல்லாஹ் இந்த பள்ளிவாசலின் நிர்வாகத்திலே இருந்து பல தியாகங்களை செய்து பல துன்பங்களையும் துயரங்களையும் கஷ்டங்களையும் அனுபவித்து இந்த பள்ளிவாசலை இவ்வாறு உருவாக்கி மண்ணறையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யா அல்லாஹ் அவருடைய மண்ணறைகளை மனமாக்கி யா அல்லாஹ்
யா அல்லாஹ் அவருடைய மன்னர்களை சுவர்க்க பூங்காவாய் கொடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே விசாலமான வெளிச்சமான வீடாய் கொடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் அவருடைய மன்னரையிலே உன்னர்களா இன்னும் பொருத்தத்தை கொடுத்திரு யா அல்லாஹ். மலக்குமார்களை அன்பாக இரக்கமாக நடந்து கொள்ள கிருபை செய் யா அல்லாஹ். யா அல்லாஹ் அவருடைய அமல் நாம செயலட்டை வலதுகரத்தில் கொடுத்திரு யா அல்லாஹ். சிராத்தை மின்னல் வேகத்திலே கடக்க செய்திரு யா அல்லாஹ். சுவர்க்கத்தின் சுவண்டிகளை சுவைக்கும் பாக்கியத்தை கொடுத்திரு யா அல்லாஹ். யா அல்லாஹ் மேலான ஜன்னத்தில் ஃபிர்தௌஸை கொடுத்திரு யா அல்லாஹ். நல்லடியார்களுடைய கூட்டத்திலே சேர்த்திரு யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ் நாளை மறுமையிலே மக்களும் எல்லாம் அங்கும் இங்கும் அல்லோலப்படுகின்ற வேளையிலே உன் மேலான அரசுடைய நிழலை கொடுத்திரு யா அல்லாஹ். லிவாவுல் ஹம்த் என்ற கொடியின் கீழ் அமரும் பாக்கியத்தை கொடுத்திரு யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே இரக்கமுள்ளவன் எங்களுடைய பிள்ளைகளையும் ஆலிங்களாக ஹாஃபிகளாக ஆக்கி தந்திரியா அல்லாஹ். சாலிஹீங்களாக்கி தந்திரியா அல்லாஹ். சமுதாயத்தை யா அல்லாஹ் வழிகேட்டிலே இருந்து பாதுகாத்திரியா அல்லாஹ். எங்களுடைய பிள்ளைகளை ஈமானுள்ளவன் ஆக்கிறியா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே திசை மாறி போய் கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். பாவத்திலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே இதிலிருந்து பாதுகாத்திரியா அல்லாஹ். நாளை யா அல்லாஹ் தாயும் தகப்பனும் மரணித்ததற்கு பின்னால் அவர்களுக்காக பிரார்த்திக்கின்ற பிள்ளைகளாக்கிறியா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே எங்களை பொருந்திக் கொள்ளியா அல்லாஹ். இந்த அமலை பொருந்திக் கொள்ளியா அல்லாஹ். எந்த நிலவுகளை நாங்கள் நாடி இந்த அமலை செய்து கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ், அந்த நிலவுகளையும் சிறப்புகளையும் உங்களுக்கு தந்திரியா அல்லாஹ். இதை செய்த அனைத்து ஏற்பாட்டாளர்களுக்கும் யா அல்லாஹ் நீ கபூல் செய்யா அல்லாஹ். அவளுக்கு ரஹ்மத்து செய்தியா அல்லாஹ். தேக ஆரோக்கியத்தை கொடுத்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ் சுக வாழ்க்கையை கொடுத்திரியா அல்லாஹ். ரப்பே ரஹ்மான் அவர்களை பொருந்திக் கொள்ளியா அல்லாஹ். யா அல்லாஹ் அவங்களோட ஆயுள்ல பரக்கத்து செய்யா அல்லாஹ். யா அல்லாஹ் இந்த கைர் நிலவுகளெல்லாம் கேட்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் யா அல்லாஹ். கேட்டதாக தந்திரியா அல்லாஹ். இந்த துஆவை நீ கபூல் செய்தியா அல்லாஹ். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வகினா அஸாபன் நார். ரப்பனா اغفر لنا وارحمنا ولوالدينا رب ارحمهما كما ربياني صغيرا. صل على النبي الأمه وعلى آله وأصحابه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين.